டெட்புல் அண்ட் வுல்வரினோட ட்ரைலர் நம்ம ஃபுல் பிரேக் டவுன் பண்ணி போட்டாச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே இதில் டீட்டெயிலாம் கவர் பண்ணியாச்சு. ஒரு சில மைண்டடான விஷயங்களும் ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். அந்த டீட்டெயில் இந்த வீடியோ நம்ம கவர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ரெஃபரன்ஸ் சைடு வந்துருவோம். இதை நம்ம கண்டுபிடிக்கல, நம்மளோட ஓவர் மைண்டா பாக்குறவங்க காமிக் புக் வெப்சைட் கண்டுபிடிக்க அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூப்பஸ் இதை எடுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. டோபி மேக்கரோட ஸ்பைடர்மேன் பார்ட் 1ல நம்ம பீட்டர் பார்க்கருக்கும் ஃபிளாஷ் தாம்சனுக்கும் இடையில ஒரு சண்டை வரும். நம்ம பீட்டருக்கு பவர் கிடைச்ச சமயத்துல சண்டை நடக்கும். அது ஒரு ஐகானிக்கான ஃபைட் சீக்வன்ஸ். அது நீங்க நம்ம வாய்ட்ல டெட்புல் அண்ட் வுல்வரினுக்கு பிளானடா அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் திருப்பி அமைக்கப்பட்டிருக்கு. இது உங்க ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா ஸ்பைடர்மேனோட ஃபர்ஸ்ட் பார்ட் மூவில நம்ம வுல்வரின் அப்பியர் ஆக வேண்டியது காஸ்டியூம் திடீர்னு அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாதனால அந்த மூவில வுல்வரின் அப்பியர் ஆகல. எல்லாம் ஃபாக்ஸ் சோனி அப்பவே ஒரு கம்பைன்ட் யூனிட்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அடுத்து ஒரு சூப்பரான டீடைல், இது எப்படி நான் மிஸ் பண்றது தெரியல. நம்ம டெட்புல் வுல்வரின் கசன்ட்ரோட ஆட்களை போட்டு பொளந்து எரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஷாட்ல எலக்ட்ராவை பாது காமிச்சிருப்பாங்க. நம்ம ஜெனிஃபர் கார்னர் வெர்ஷன் எலக்ட்ரா தான். அவங்க இந்த மூவில கேமியோ கொடுக்க போறாங்க ரூமர்ஸும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு கன்ஃபார்மான விஷயம் தான். இதே ஷாட்ல அவங்க காமிச்சிருக்காங்க. இவங்களோட நெக்ஸ்ட் ஈவென்ட் என்னன்னு நமக்கு தெரியல. உண்மையில சொல்றாங்களா இல்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம கசன்ட்ராவை காமிக்கிற சீன்ல அதுல நம்ம சார்ல்ஸ் சேவியரோட வீல் சேர்ல தான் அவங்க வராங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஏந்திரிச்சு நடந்து வராங்க. ப்ரீ ஸ்டைலுமே அவங்க வீல் சேர்ல வர மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஆல்ரெடி நடந்து வர முடியாது, அப்புறம் ஏன் வீல் சேர்ல வராங்கன்றது புரியல. அவங்களோட அந்த நெக்ஸ்ட் ஈவென்ட்டா ப்ரொஃபசர் சேவியரை போட்டு தள்ளதுனால அவங்க இங்க அனுப்பியிருக்கலாம் ப்ரூன் பண்ணி. அடுத்து இதே சீன்ல ஆல்ரெடி பார்த்து நம்ம பைரோவை மட்டும் நான் விட்டுட்டேன் சொல்லாம ஆல்ரெடி ப்ரீ ஸ்டைலே அவர் கன்ஃபார்ம் ஆயிட்டாரு அவர் விட்டுட்டேன். ஆனா அடுத்த ரெண்டு பேர் தான் நான் மிஸ் பண்ணிருக்கேன். ஒன்னு நம்ம பனிஷரோட வில்லன், அவர் பேர் ரஷேன். இது ஒரு ஸ்டண்டபிள் ஆர்டிஸ்ட் தான் இந்த கேரக்டர் வேரியண்டா ப்ளே பண்ணிருக்காரு. அடுத்து லீக்ல கன்ஃபார்ம் பண்ண சேப்பட்டு இதே ஷாட்ல இருக்காரு. இந்த ஓரமா மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு கேப் எல்லாம் போட்டு இருக்காரு. அவர் தான் இவர் இந்த படத்துல எப்படி சாவ போறாருன்னு நமக்கு தெரியும். அடுத்து இந்த ட்ரைலரோட எண்ட் கிட்டத்தட்ட ஸ்லிங்கரிங்கோட போர்ட்டல் ஓபன் ஆகிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அதுல நம்ம டெட்புல் வுல்வரின் தவற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஷாட்ல நோட் பண்ணீங்கன்னா நம்ம கசன்ட்ரானோ ஓரத்துல 7 நிக்கிறாங்க. எதனால அவங்க எதுவுமே பண்ணாம 7 நிக்கிறாங்கன்னு தெரியல. பிளஸ் அவங்க வாயில பிளட்டா இருக்கு. ஆக்சுவலி அவங்க ஒரு வில்லன் கேரக்டர் தான். ஆனா இவங்களோட நெக்ஸ்ட் ஈவென்ட்டா இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கலாம். சும்மா ஒரு ஃபன்னான தியரி வச்சுக்குவாங்க, இது சொல்ல மாட்டாங்க. இப்படி அடுத்து நம்ம வுல்வரினோட ஃபிளாஷ்பேக் காமிக்கிற சீன் அவர் எக்ஸ்மென்ஸோட கிரேவியார்ட் முன்னாடி தான் உட்கார்ந்திருப்பாரு. இந்த கிரேவியார்ட் மதோட காமிக்க எடுத்துருக்காங்க. நம்ம வுல்வரினுக்கு என்ன மாதிரி ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி சொல்ல போறாங்கன்னு தெரியல. பட் ஆனா ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்டோரி தான் சொல்ல போறாங்க. எப்படி இந்த உலகம் அழிஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு பரிச்சயப்பட்ட கதையை சொன்னா எக்ஸ்மேன் லாஸ்ட் ஸ்டாண்டோட ஸ்டோரியை சொல்லலாம் வித்தியாசமா. அப்படி எல்லாம் ஓல்ட் மேன் லோகன் ஸ்டோரி வித்தியாசமா சொல்லலாம். அடுத்து டெட்புலோட கிரியேட்டரான ராபர்ட் லைஃபீல்ட் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு. கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜருக்கு அடுத்து பெஸ்டான ஃபைட் சீக்வன்ஸ் இந்த டெட்புல் மூவில இருக்குன்ற மாதிரி டெட்புல் கிரியேட்டர் சொல்லிருக்காரு. கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எப்போதுமே பீக்ல தான் இருக்கு. இப்போ எந்த MCU மூவியும் அதை பீட் பண்ணல. ஷாங்ஸி கிட்டத்தட்ட அதை டச் பண்ணிருக்கும். இந்த டெட்புல் அண்ட் வுல்வரின் மூவியை சுத்தி ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்கு அண்ட் கேமியோஸ் இருக்கு. திஸ் இயரோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி இது. சாஞ்சிருக்க மாதிரி தூக்கி நிறுத்த போற படம் இது. ஓகே கைஸ், மிஸ் பண்ண டீடைல் கவர் பண்ணியாச்சு. இதோ இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பை கைஸ்.